எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி என்னாச்சு நீ என்ன பிரச்சனை? குழந்தை கோழி குஞ்சு வாங்க போன இடத்துல பூமாரியை தாச்சிட்டு வந்து நிக்கல்வே. ஐயோ என்ன சொல்றீங்க நீ? ஆமா குழந்தை அப்படி சொல்லிட்டு வந்து நிக்கல்வே. புள்ள எங்க கொண்டு போய் தொலைச்சேனே சொல்லியல்வல்ல. சத்யா சோனி பூமாரிக்கு என்னாச்சுமா எங்க போனிய? செத்தப்ப கோழி குஞ்சு வாங்க போனோமா. நாங்க முதல்ல கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து மரத்தடியில நின்னு பேசிட்டு இருந்தோம். கோழி குஞ்சு அதுல வச்சு விளையாண்டுட்டு இருந்தோமா. வீட்டுக்கு வரலாம் தான் இருந்தோம். அதுக்குள்ள சின்ன பொண்ணுட்ட காசு இருக்கு இன்னொரு கோழி குஞ்சு வாங்கிட்டு வரலான்னு பூமாரி சின்ன பொண்ணு போனால்வல. அந்த முக்கு திரும்புற இடத்துல யாரோ பூமாரியை கடத்திட்டு போயிட்டாவன்னு சின்ன பொண்ணு தான் வந்து அலறி அடிச்சிட்டு வந்து சொன்னா. நாங்க போய் பார்க்கலாம் தான் நினைச்சோம் சித்தப்பா. எங்களையும் கடத்திடுவாங்கன்னு ஓடி வந்துட்டோம். ஐயா ஆனந்த் இப்ப என்னையா பண்றது? ஏமா நீங்க பயப்படாதுங்க, நான் அண்ணன்ட்டு சொல்லி தேட சொல்றேன். நானும் போய் தேடி பார்க்கேம்மா. என்ன இடத்துக்கு போனே எங்க வச்சு தொலைச்சேன்னு சொல்றாங்களான்னு பாரு. அம்மா அது பள்ளியோடத்துக்கு போற வழியில தான். என்னது பள்ளியோடத்துக்கு போற வழியிலயா? இவ்வளவு தூரம் என்னத்துக்கு போனிய? யார்கிட்ட சொல்லிட்டு போனிய? அம்மா கோழி குஞ்சு வாங்கதான். கோழி குஞ்சு எங்க? அம்மா பூமாரியை கடத்திட்டாவன்னு தெரிஞ்ச உடனே பயத்துல அங்கேயே போட்டுட்டு வந்துட்டோம். ஆமா கோழி குஞ்சு வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏன் ரூபா? யார் ரூபா கொடுத்தது? ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனையா வரும்னு நினைச்சு கூட பாக்கலையே. நம்ம தானே கோழி குஞ்சு வாங்க ரூபா கொடுத்தோம்.
பிள்ளைகள் சொல்லிச்சுன்னா அண்ணி நம்மளாலே ஏசுவாவே. சொல்லுங்கடா, 7 ரூபாய் யார் கொடுத்தா? எம்மா சேத்து. என்ன சேத்து? யார் கொடுத்தான்னு மரியாதையா சொல்லிருங்க. இல்ல நடக்குதே வேற. யார்கிட்ட திருநீல? இல்லம்மா. அப்படியே சொல்ல மாட்டீங்க? ஐயோ, மாமால ரூபாய் கொடுத்தாவே. மாமா வேற யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொன்னாவே. அவியாவி அன்னைக்கு ரொம்ப பயப்படுவாங்களே. இப்ப என்ன செய்ய? பேசாம மாமாவை காப்பாத்துறதுக்கு நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிடலாம். என்னைய திட்டினா கூட நான் தாங்கிக்கிடுவேன். மாமாவை ஆசினவன மாமா தாங்கிக்கிடவே மாட்டாவே. சொல்லு பாட்டி, ரூபாய் எப்படி வந்துச்சு உங்ககிட்ட? குஷ்பக்கா, பிள்ளைகளுக்கு கோழி குஞ்சு வாங்கறதுக்கு நான் தான் ரூபாய் கொடுத்தேன். நீ எது கொடுத்தா? ஐயோ, என்னது இது? சரோஜினி கொடுத்ததா ஒத்துக்கிட்டா? நான்ல கொடுத்தேன், இவையே அப்படி சொல்றா? நான் ரூபா கொடுத்தது தெரியக்கூடாதுன்னு சொன்னதுனால அவன் மேல பழி போட்டுக்கிட்டாலோ? ஐயோ, குஷ் பண்ணி வேற ஏசுவாப்ல. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நீ செய்யறதெல்லாம் இப்படிதான் வேணையா வந்து நிக்குது. கோழி குஞ்சு விக்கிறவன் வாளா இல்ல கடத்துறவன் வாளா? பாம்புக்கு பச்சை பிள்ளைகிட்ட ரூபாய் கொடுத்து விட்டுருக்கா? வேணும்னே தான் பண்ணியா? ஒரு சமயம் என் பிள்ளைகளை கடத்துறதுக்கு ஆள் வச்சிருப்பா. குசுப்பு, நீ அப்படிலாம் பேசாத. எத்தே, சும்மா இருந்த பிள்ளைகிட்ட கோழி குஞ்சு வாங்குங்கன்னு ஐடியா கொடுத்து ரூபாயும் கொடுத்து விட்டுருக்கா. அதுவும் சும்மா தான் இந்த வீட்டுல கடந்து விளையாண்டு கிடந்துச்சு. கோழி குஞ்சு வாங்கணும்னு எப்படி ஆசை வரும்? இவதான் தூண்டி விட்டுருக்கா. பாவம் என் பிள்ளைகளே, இதை என் பிள்ளைகளை கடத்துறதுக்கு தான் இவ செஞ்சிருப்பான்னு நினைக்கேன். அதுல அந்த பூமாரி பிள்ளை மாட்டிக்கிச்சு. இவ சாதாரண ஆளே கிடையாது. வந்து கொஞ்ச நாள்ல என் பிள்ளைகளை போட்டு அடிச்சுவா. இப்போ நானும் என் பிள்ளைகளை இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல, அதனால தான் இப்படி செஞ்சிருக்கா. பிள்ளைகளை கடத்திட்டு போயாச்சுன்னா நான் இங்க இருக்க மாட்டேன்னு நினைச்சுப்பா. இங்க பாரு குசுப்பு, நீ தேவையில்லாம இப்ப சரோஜினி பிடிச்சி எதுக்கு ஏசிட்டு கிடக்க? பிள்ளை தொலைஞ்சிட்டா தேடியதை பத்தி யோசிப்பா. ஐயோ, என் பிள்ளை யாரு கடத்திட்டு போறான்னு தெரியல. யாராவது சீக்கிரமா போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. ஏக்கா அழாதக்கா, நம்ம யாருக்கும் எந்த அநியாயமும் பண்ணல. நம்ம பிள்ளை யாரும் எங்கேயும் கூட்டிட்டு போயிருக்க முடியாது. பிள்ளை கிடைச்சிருக்கா. பிள்ளை கிடைச்ச வரதானே இங்க இருக்க அளவுக்குலாம் இருக்கு. இதுக்கு மேல இந்த வீட்டுல இவா இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். ஏமா, நான் போய் பூ மாதிரி தேடியே அண்ணன் மட்டும் போய் சொல்லியம்மா, எல்லாரும் ஒரு பக்கமா தேடியும் கண்டுபிடிச்சிருவோம். நீங்க அண்ணியை பாத்துக்கிடுங்க. சத்யா, சுவாணி, உங்களுக்கு அந்த இடம் தெரியல, என் கூட வாங்க. யாராவது ஒருத்தர் வாங்க போதும். சித்தப்பா, நான் வரேன். உங்க கூட சுத்தி திரிஞ்ச ஒரு பிள்ளை தாச்சாச்சா, இப்ப நிம்மதியா உங்களுக்கு? இதுக்கு தானே ஓடிட்டு திரிஞ்சிய? கண்ணவ பேச்செல்லாம் கேட்டுட்டு பிள்ளைய தொலைச்சிட்டு வந்திருக்கிய. அம்மா, அப்படிலாம் நாங்க வியானன்னு செய்யல. வாய மூடு. ஏதாவது பேசினா வாயில சூடு வச்சு விடுவேன். பிள்ளை கிடைக்காம இருக்கட்டும், அப்புறம் தான் எல்லாருக்கும் இருக்கு. என்ன சின்ன பொண்ணு, எதுக்கு இப்படி அழுதுட்டு வர? என்னாச்சு? கீழே விழுந்துட்டியோ? இப்போ ஓடி ஓடி விளையாடாதன்னு சொல்லியிருக்கேன். வேற என்ன சின்ன பொண்ணு? என்னது, பூமாரி அக்காவை கடத்திட்டாவளா? இப்படி இல்லாம ஒரு விளையாட்டு விளையாடுவிய? பூமாரியை காணோம், கண்ணாமூச்சி விளையாடணும், ஒளிஞ்சுக்கிட்டான்ட்டு வருவா. இன்னைக்கு என்ன கடத்திட்டவங்க கடத்துற மாதிரி விளையாட்டா? இப்ப நான் உனக்கு வந்து கண்டுபிடிச்சு தரணுமா? சோறு பொங்கையில உங்க பாட்டி என்ன ஏசம். என்ன சொல்ற சின்ன பொண்ணு? இப்படி எல்லாம் யார்ட்டையும் போய் சொல்லாத, ஏசுவாவே. கோழி குஞ்சா? எந்த கடைக்கு போனிய? ஐயோ, உண்மையாவா சொல்ற? இத அம்மாட்ட உடனே சொல்லணுமே. அட கடவுளே, பூ மாதிரியே காணுமா? நீ எதுக்கு பண்ண சின்ன பொண்ணு? உன்னைய கடத்தினா என்ன பண்றது? அம்மா, நீ அது முழுசா வந்து சேர்ந்தியா? அது எனக்கு பெரிய சந்தோஷம். ஆமா, கோழி குஞ்சு வாங்க ரூபாய் அது எத்தே? கோழி குஞ்சு காணுமாத்தே? இல்லத்தே, பூ மாதிரியே காணுமா? ஆமாத்தே, அப்படிதான் அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. பூ மாதிரியே கோழி குஞ்சு வாங்க போன இடத்துல கடத்திட்டு போயிட்டாவளே. ஆமாத்தே, அப்படிதான் சின்ன பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. பெரியத்த வீட்டுல எல்லாருக்கும் தெரியுமா? எத்தே, நீங்க தான் அந்த கடத்தலுக்கே காரணமா? எத்தே, என் பிள்ளை விவரமா தான் சொல்லுவா. உங்களுக்கு தெரியாதோ?
சின்ன பொண்ணு அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? ஆமா வா மாமா பெரிய மனுஷன் அப்படி கண்டுபிடிச்சு வா நீ கதை கேளு. ஏத்தே என் பிள்ளை ஒன்னும் என்னைய மாதிரி கிடையாது, விவரமான பிள்ளைத்தே. ஆமா விவரமான பிள்ளை தான். இப்படி போய் தொலைச்சிட்டு வருவா ஒருத்திய. கூட்டிட்டு போனவள தொலைச்சிட்டு வந்தாளாம். ஊரை கட்டி கூப்பிட வேண்டியதானே கிளவி. நானே என்னைய கேட்டு கடத்திடுவாங்கன்னு நினைச்சிட்டு பயந்து வாடி வந்துட்டேன். அதானே நீ அது ஆளை கண்டுபிடிக்காதாது. வா உள்ள போய் சாப்பிட்டுட்டு படுத்து வாருங்க. கண்டுபிடிக்க போறேன் அங்க எங்கன்னு போக கூடாது சொல்லிட்டேன். அப்புறம் ஒன்னைய சேர்த்து கடத்திட்டு போயிருவாங்க. நான் இங்க போக மாட்டேன், இனி போக மாட்டேன். உள்ள வா. ஏத்தே யார்த்தே கடத்திருப்பா? உங்களுக்கு அந்த ஆள் தெரியுமா? ஆமா நானே கடத்த சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து கேளு. ஓட்ட வருவான் சரியான ஓட்ட வருவான். இப்படி போய் வெளிய சொல்லி வச்சிராத. பிள்ளைய காணுமேனு அவியல தேடிட்டு இருப்பாவ. நீ வேற அவன் அக்கா வீட்ல எல்லாரும் பார்த்து பேசிட்டு வரேன். கிளவி பேசியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்க. அன்னைக்கு வேற அவரை கூப்பிட்டு வச்சு ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருந்து. இப்ப என்னடான்னா என் பிள்ளைகிட்ட குச்சி மிட்டாய்க்கு தான் ரூபா கொடுத்து கோழி குஞ்சு வாங்க கொடுக்கலங்குது. என் பிள்ளை என்ன தெளிவா பேச தெரியாத பிள்ளையா? கிளவிட்ட ஏதோ ஒன்று இருக்க. ஏ நெட்டச்சி பூமாரி கடத்திட்டாவளா? ஆமா அப்படித்தானே என் பிள்ளை ஓடியான்னு சொல்லிட்டு போகுது. அம்மா அவளை எதுக்கு கடத்தினாவளா? யாருக்கு தெரியாம நான் கடத்த சொன்ன மாதிரி என்னை வந்து கேளு. நானே என் பிள்ளை தப்பிச்சு வந்து சந்தோஷப்பட்டு இருக்கேன். ஐயோ அப்ப ஏமாவே? அச்சுச்சோ ஓமாவனையும் காணுமா? ஆமா ரொம்ப நேரமா அருண காணோம். ஏ நெட்டச்சி வா அருண போய் தேடுவான். ஏ டோப்பாமட்ட ஓமாவனால யாரும் கடத்திட்டு இருந்தாங்க வா. அவன் அஜய் கூட தான் விளையாண்டுட்டு இருப்பான். என்ன ஓட்ட ஓடியா தலை தெரிச்சிடும் போலயே. ஒருவேளை நம்ம வீட்டுல அருணை கடத்திருப்பாங்களோ? ஒரு சும்மா இருந்தாலும் இருக்க போய் தேடலாமா? இல்ல இல்ல என் பிள்ளை வீட்டுக்குள்ள வந்து கடத்திட கூட நம்ம பிள்ளைய போய் பார்க்கணும். ஏக்கா 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 என்னாச்சுக்கா? சின்ன பொண்ணு வந்து என்னன்னோ சொல்லியா? பூமாரியை கடத்திட்டாவளாமே அப்படியே? ஆமா பத்ராலி பிள்ளை காணோம். என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல பத்ராலி. ஆனந்து தான் தேடி போயிருக்க அண்ணனையும் கூட்டிட்டு போறேம்மான்னு சொல்லிட்டு போனான். எங்க போனா என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல. ஐயோ என்னக்கா இது? சின்ன பிள்ளை அதுவும் பொம்பளை பிள்ளை. இப்படியே கவனம் இல்லாம எல்லாரும் இருக்குது. சின்னத்த நாங்க எல்லாரும் கவனத்தோட தான் இருந்தோம். எங்க கிட்ட சொல்லாம போயிருக்குதுவே. சொல்லி இருந்தா நாங்க விட்டுருப்போமா? சொல்லாம பள்ளியெடுத்து வரைக்கும் போனாவலாம். அங்க எங்கேயோ கோழி குஞ்சு வித்தாம அதை போய் வாங்கிட்டு வந்திருக்குதுவே. அதுல இந்த வீட்டுக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்கா பாருங்க. எல்லாம் அவ பண்ண வேலை தான் தே. ஏல குசுப்பு என்னலாம் சொல்லியா? ஆனந்த பொண்டாட்டியவ சொல்லியா? அவ என்னலாம் பண்ணனா? எத்தே இது எல்லாத்துக்கும் அவ தான் தே காரணம். அப்படியே? ஆமா தே பிள்ளைகிட்ட வேணும்னே ரூபாயை கொடுத்து போய் கோழி குஞ்சு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கா. ஏன் என்னவோ கடத்துற ஆளோ இவ ஆளா தான் இருக்குமோன்னு தோணுது. அப்படியே? ஆமா தே நம்ம பிள்ளைல யார் கடத்த போறா? இவ தான் வேணும்னே கோழி குஞ்சு வாங்க ரூபா கொடுத்து விட்டுருக்கா. சும்மா இருந்த பிள்ளைகிட்ட ஆசையை தூண்டி விட்டுருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோழி குஞ்சு வாங்க போ சொன்ன மாதிரி சொல்லிட்டு பின்னாடி கடத்த ஆள் அனுப்பியிருக்கா. குசுப்பு அப்படிலாம் பேசாதமா அவ ஏன் அப்படி செய்ய போற? பிள்ளைல ஆசைப்பட்டு கேட்டிருக்குமா இருக்கா, அதனால ரூபா கொடுத்துருப்பா. பெத்தவா நான் இருக்கேன், எங்க அக்கா இருக்கா. நாங்களாம் கொடுக்க மாட்டோமா எங்க பிள்ளைகளுக்கு? இத்தனை வருஷமா இவதான் ரூபாயை வந்து கொடுத்துட்டு இருந்தாலும். இதெல்லாம் என்னத்தையே புதுசா நடக்குது? இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? ஏதோ திட்டமாட்ட அவன் சதி மாதிரி தான் இருக்கு. வேணும்னே என் பிள்ளைகிட்ட ரூபாயை கொடுத்து அனுப்பியிருக்காத்தே. கடத்துறதுக்கு ஆளை பின்னாடியே அனுப்பி விட்டுருக்கா. நான் நினைக்கேன் என் பிள்ளைகள் மட்டும் தான் போவன்னு நினைச்சிட்டு ரூபாயை கொடுத்துருப்பான்னு நினைக்கேன். என் பிள்ளைல கடத்தப்பட்ட திட்டத்துல தான் என் அக்கா பிள்ளை போய் விழுந்துட்டு. பாவம் தே பூமாரி சின்ன பிள்ளை என்ன செஞ்சாலும் தெரியல. அவளை பிடிச்சி 4 அடி அடிச்சு கேளுங்க தே, உண்மை எல்லாம் தெரிஞ்சிடும். வேணும்னா சொல்லுங்க நான் போய் அவளை கேட்டேன். குசுப்பு வீட்டுக்குள்ள எதுக்கு இப்படி பிரச்சனை கிளப்பி விடியா? அவளே அப்படி செய்ய போற, அந்த மாதிரி செய்ய வேண்டிய பிள்ளை இல்ல. நீ சும்மா அவளை சந்தேகப்பட்டு இருக்க, வேற எவனை கடத்திருக்கா? ஏக்கா எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன பத்ராலி? ஏக்கா அந்த கல்யாண பேச்சு எடுத்தாலே ஏதாவது ஒண்ணு நடக்குது. அன்னைக்கு பாருங்க நிச்சயம் அன்னைக்கு பிள்ளை போய் விழுந்து கையை கால முறிச்சிட்டு வந்தான். பாச எல்லாத்தையும் மறந்துட்டா இப்ப வரைக்கும் அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரையில. அடுத்து இப்பதான் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிய. அதுக்குள்ள பார்த்தா பூமாரியை யாரும் கடத்திட்டாங்கன்னு வந்து சொல்லியாவ. இத்தனை வருஷம் நம்ம ஊருக்குள்ள நடமாடாத பிள்ளையாது. எவ்வளவு ஒருத்தி பார்த்த இடத்துல தூக்கிட்டு போறதுக்கு. எனக்கு என்னவோ இந்த கல்யாணத்தை துவங்கினதுல இருந்து ஏதாவது ஒரு தப்பா நடக்கிற மாதிரியே தோணுதுக்கா. அதனால கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. பத்ராலி இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது எங்கேயோ இருக்கு, இது எங்கேயோ இருக்கு. நீ அதுக்கு எதுக்கு முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் கல்யாணத்துக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல பத்ராலி. எத்தே இந்த கல்யாணத்தை நிறுத்துறது கூட அவ இந்த மாதிரி கடத்திருப்பா. ஏன்னா சின்னவருக்கு அடிபட்டது கூட அவ பெருசா அழட்டிக்கிடல. நம்ம தான் கடந்து பரிதவிச்சிட்டு கிடந்தோம். அவ போய் எட்டி பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கலத்தே. அவளுக்கு